ஹாய்! இன்னைக்கு ஏதாவது வாய்க்கு வக்கணையா சாப்பிடணும் போல இருந்துச்சு. என்னடா செய்யலான்னு கேட்டா, ஒரு ஐடியா குடுக்கலனா கூட பரவால்ல. உன் விருப்பம்னு சொல்லிட்டு கடைசில வந்து இதையா செஞ்சேன்னு மூஞ்ச ஒரு மாரி வச்சுட்டு கேட்பான். அப்போ வரும் பாருங்க ஒரு கடுப்பு. நானே ஏதாவது செஞ்சுக்கிறேன் போடான்ட்டு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க வந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு எண்ணெய் சட்டியில கடலப்பருப்பு, வெள்ளை உளுந்து, வெந்தயம், சோம்பு, மிளகு, சீரகம், வரமிளகா எல்லாத்தையும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து கொட்டிட்டேன். அப்புறம் அதிலேயே 2 தக்காளி, 10 சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது 3யும் போட்டு வதக்கிட்டு 2த்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய், பெருஞ்சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம், பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் எடுத்து கொட்டி வதக்கிட்டு, குண்டு குண்டாக கட் பண்ண கத்திரிக்காயும் அதில் போட்டு வதக்கி விட்டுட்டு, இப்போ புளி தண்ணி, அந்த அரைச்சி வச்ச பவுட்ரு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக வச்சிடணும். கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.